ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக் ஷார்ட்னு ஸ்வீட் ஒன்று நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணக்கு நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணக்கு இதில் இப்படி தான் ஷோகம். ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணக்கு கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும், ஓகே. ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த லேயர் இங்கே கில் பண்ணுறீங்க. சைடில் கலஃப் இருக்கா, அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கனே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கில் பண்ணாலே போதும், கட்டை வந்து பண்ணாக்க அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி அடல்னாக்க இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த பிளேஸு சொல்லணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு காப்பில் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் மார்க்கிட்ட நீங்கள் போய்க்குங்க, ஓகே. இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு பிஎஸ்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அந்த பிக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு 2 லேயர் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கரெக்டாக அந்த லேயர் முடிகிற இடத்துக்கிட்ட போய்க்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். சைடில் கலஃப் இருக்கா, ஜஸ்ட்டு அது நீங்கள் சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணல போதும், கரெக்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும், ஓகே. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ நான் வந்து பண்ணாக்க ஃபேஸ் மட்டும் வந்து பண்ணாக்க தெரிகிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன், ஓகே. ஸோ தடாச்சா இப்போ மட்டும் நெக்ஸ்ட் மாதிரி போய்க்குங்க. மறுபடியும் அதே பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ்லேயே கொடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் ஜஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ண லேயரை முன்ன பண்ண மாதிரி ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுங்க, ஓகே. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி எஃபெக்ட் வரும்போது ஜஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் செல் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிக்கு வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஒரு ஃபுல் சைஸில் தெரிகிற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி இங்கே ஆட் பண்ணி விட்டுக்குங்க, ஓகே. கொஞ்சம் நான் லைட்டாக ஃபுல் ஸ்கில்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ இது இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா? இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10.22 செகண்ட் கிட்ட போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணி விட்டுக்குங்க, ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் புல்லு பார்த்தா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு சர்க்கிளில் வந்து பண்ணாக்க நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ அது எப்படி நம்ம எடிட் பண்ண நம்ம பார்க்கலாம், ஓகே. ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 9.28 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கீழ் போய்ட்டு அந்த இடத்துல சர்க்கிள் ஐக்கனே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இது வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண சர்க்கிள் நீங்கள் கீழ் போய்கிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்டோட ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் கீழ் போய்ட்டு லைட்டு நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம், ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடியா கீழ் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள். அதே பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அது பிக்குக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிள் லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுங்க, ஓகே. இப்போ நம்ம இது வந்து பண்ணாக்க மர்ஜ் பண்ணிடலாமா? ஸோ அது பிக்குக்கு நேரம் செல்ல கணுமாக இருக்கான்னு லாங் ப்ரெஸ் பண்ணி அது செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்க லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக சர்க்கிள் வந்து பண்ணாக்க நம்மளுடைய பிக்கு ஆடிடும், ஓகே. நெக்ஸ்ட் அந்த குரூப் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே குரூப் இருக்கா, அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைலிக் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு சைடில் செகண்ட் ஐக்கனே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேனேஜ் ஸ்னாண்டிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்ட வந்துங்க. இப்போ சைடில் கீஃப் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபம், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபம், ஓகே. இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு 2 கிஃபமுக்கு சென்டர் கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா, அது இங்கே கிளிக் போய்ட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ கிராஃபை மட்டும் இங்கே செட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்மளே பேக் போய்க்கலாம். இப்போ செகண்ட் கிஃபம் போய்ட்டு இது லைட்டாக வந்து பண்ணாக்க நம்ம ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு ஒரு சைஸும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன், ஓகே.
ஸோ இப்போ மூவி ஃபிட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ பார்டர் அண்ட் ஷேடோ இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு ஆட் பார்டர்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்சைட்லேயே இருக்கட்டும். ஜஸ்ட் உடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது திக்னஸ் வேணுமோ அந்த ஒயிட் கலரு, ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எதுவும் சேஞ்சு பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எதுவும் வேணாம். ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா. அதுக்கு கீழே பிக்கு இருப்பாருங்க, பேக்ரவுண்டு பிக்கு, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயினாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபேட் இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த குறிப்பை நம்ம செலக்ட் பண்ணி எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்னோ இருப்பாருங்க, ஜஸ்ட் நானே இருக்கிறதே ஒரு 5க்குள்ளே வந்து பண்ண வச்சுக்கோங்க. நம்மளுக்கு லைட்டாக அந்த சேவிட்டு இருந்தாலே போதும். ஓகே, மூவ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ இப்போ கட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இப்போ அந்த குரூப்புக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லேயர் பாருங்கள், ஜஸ்ட்டு அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக பில்லு பார்த்துமே உங்களுக்கு அந்த லுக் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாங்க் எதுவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி போய் கால் பண்ணிட்டு பிக்குக்கான எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணாமல் பார்க்கலாமா. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக 10.22 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக புக் மார்க்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து பண்ண ஒரு ப்ளூ கலர் இருக்கா, ஜஸ்ட்டு கரெக்டாக சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் மேலே கொண்டு போய் விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக் கிட்ட வந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இதுக்கு முன்னாடி அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல குரூப்புக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போங்க. ஜஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல தான் வந்து பண்ணாக்க பிக்குக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். இந்த சைடில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு காஃபேட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நாம் செலக்ட் பண்ணிவிட்டேன். எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் எஃபெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடில் கண்ணுமா இருக்கா ஆனில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ ஆஃபில் இருக்கா ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே நாம் வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு செயலிக்கிற ஃபஸ்ட் அந்த யூஸ் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் பிக்கு நம்ம எப்படி ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா. ஜஸ்ட் அதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண அந்த பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு காஃபி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு பேஸ்டல் கிளியருமா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும், கரெக்டாக அந்த ஃபிட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க அதே பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டல் கொடுத்தா மட்டும் போதும் அந்த ஃபிட் இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்கா சாங் எண்டு வரைக்கும் ஜஸ்ட் இந்த ஃபிட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சைடில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே போய் பண்ணி விட்டுக்கோங்களே. ஓகே, ஸோ ஒன்று பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.